இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுக்கு ஸ்பெஷலாக வந்து தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொஜ்ஜி செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு போடக்கூடாது. வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம் வச்சுருக்கேன். கடைசியாக புளி தண்ணி, கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறமா போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து செய்முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வேர்க்கடலையும் இந்த வெள்ளை எள்ளையும் நம்ம வந்து வறுக்க போகிறோம். நல்லா மிதமான தீயில வச்சு இது நல்லா வறுக்கணும். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு இதுதான் வந்து நல்ல ஸ்பெஷல். நல்ல மசாலா இதுதான், வேற எதுவுமே கிடையாது. தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வெள்ளை எள்ளும் வேர்க்கடலையும் தான் இதுக்கு மசாலா. இன்னொரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம எள்ளு வந்து வறுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆற வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம் இது வந்து 4 பொருள் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு கடுகெல்லாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடணும். இதில் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் அந்த மிளகாத்தூள் போட்டேன் இல்லையா, அது நல்லா வந்து இப்போ பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ வேர்க்கடலை, எள்ளும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த விழுதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இது வந்து வேர்க்கடலை வந்து திக்காகும். இதை வந்து அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் இல்லை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அப்போதான் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்ல திக்னஸ் வரும். இப்போ கத்திரிக்காய் கொஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து எல்லாம் தயாராக இருக்கு. இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஓகேங்க, இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கொஜ்ஜி எப்படி செஞ்சோன்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.